வணக்கம் நண்பர்களே. செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் வழங்கும் தமிழ் ஆட்டோகேட் முழுமையான கோர்ஸிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த வீடியோக்கள்ல இ- ஒரு ரெக்டாங்கிள அப்சல்யூட் மற்றும் ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் மெத்தட்ஸ்ல எப்படி வரையறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி வரையக்கூடிய ரிலேட்டிவ் போலார் கோஆர்டினேட் மெத்தட் மூலமா எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். ஆட்டோகேட்ல ஆங்கிள் எப்படி வேலை செய்யுதுன்னு கத்துக்க இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஓகே, இந்த மெத்தடோட ஃபார்முலா வந்து அட் டிஸ்டன்ஸ் லெஸ் தென் ஆங்கிள். அட் என்டர் பண்ணிட்டு எந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றதை என்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறமா லெஸ் தென் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டு எந்த ஆங்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடணும். இங்கே அட் அப்படின்றது ரிலேட்டிவ்கான சிம்பிள், டிஸ்டன்ஸ்ன்றது லெங்க்த்து, அப்புறம் லெஸ் தென் குறியீடுன்றது ஆங்கிளுக்காக நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, ஆட்டோகேட்ல எப்பவுமே ரைட் சைடில் ஈஸ்ட் டைரக்ஷன் வந்து 0 டிகிரி. அங்கிருந்து அண்ட் கவுண்டர் கிளாக் வைஸாக ஆங்கிள் கால்குலேட் பண்ணுவாங்க. இது 0, இது 90, இது 180, இது 270, இது திரும்ப 360 ஆர் 0. ஓகேங்களா? முதல்ல லைன் கமாண்டை ஆக்டிவேட் பண்ணுறோம். லைன் கமாண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு இடத்துல நான் மவுஸ் மூலமாக கிளிக் பண்ணி என்டர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வித் லைன் வந்து நமக்கு ரைட் சைடு வரணும். ரைட் சைடு 200 நமக்கு வரணும் அந்த ரெக்டாங்கிள் படி பார்த்தா. அதனால வலது பக்கம்ன்றதோட ஆங்கிள் என்ன ரைட் சைடு அப்படின்னா 0 டிகிரி. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், அட் டைப் பண்ணிட்டு 200 டைப் பண்ணுறேன். ரிலேட்டிவ்ல 200. ஓகே, என்ன ஆங்கிள் அப்படின்றத டைப் பண்ணும், 0 டிகிரி. ஓகேங்களா? 200 வந்துருச்சு. இப்போ திரும்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு அட் டைப் பண்ணி 100 டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. அடுத்தது ஆங்கிள் என்ன வரணும், 90 டிகிரி. அதுவும் வந்துருச்சு. அடுத்ததா அட் 200 ஆங்கிள் வந்து 180 டிகிரி. 0க்கு ஆப்போசிட் 180 டிகிரி வந்துருச்சு. அட் 200 ஆங்கிள் வந்து 270. சாரி, அட் 200 நான் தப்பா கொடுத்துட்டேன் கவனக்குறைவால. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், பதறலாம் தேவையில்ல, ஜஸ்ட் யூ மட்டும் என்டர் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப திரும்பவும் என்ன பண்ணலாம், 100 போட்டுட்டு ஆங்கிள் வந்து 270. கமெண்ட் தப்பா அடிச்சிருக்கேன். அட் வந்து 100 ஆங்கிள் வந்து 270. ஓகேங்களா? லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சிம்பிள். ஆல்ரைட், இப்படி தான் வரையணும். சரி, இப்படி வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? எனக்கு வந்து இன்னொரு ஷேப்பும் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக வரைஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? அது என்ன ஷேப் அப்படின்னா, ஒரு லைன் வரைகிறேன். ஓகேங்களா? ஸோ லைன் வரைகிறேன். ஸோ ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு அட் கொடுக்குறேன். அட் கொடுத்துட்டு நான் இப்போ ட்ரையாங்கிள் வரையணும். ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள் வரையணும் போது 45 டிகிரிக்கு நான் வரைகிறேன். ஓகேங்களா? அட் 100 ஆங்கிள் 45 வரைஞ்சாச்சா? ஓகே, இப்போ அந்த ஆங்கிள் இருந்து திரும்ப நான் கீழே வரையணும். அட் 100. ஓகேங்களா? 360ல 45 குறைஞ்சா 315. ஓகேங்களா? ஸோ நான் 315 அப்படின்னு வரைகிறேன். கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ ரைட் சைடில் 50, லெஃப்ட் சைடில் 50. ஓகேங்களா? 45 டிகிரி வரைஞ்சிருக்கேன். எனக்கு வந்து இப்போ இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக செலக்ட் பண்ணி இப்படி பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி கரெக்டாக தெரிஞ்சு நீங்கள் மேக்ஸ்லாம் சூப்பராக போடுறவங்களா இருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து 200 எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அட் 200 ஆங்கிள் வந்து 180 அப்படின்னு கொடுக்குறேன். தப்பு. ஓகே, ஸோ 45 டிகிரி ஆங்கிள், 45 டிகிரி ஆங்கிளில் 100 அப்படின்னா ஓகே, சாரி, இது தப்பு. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா போட்டு நம்ம வரைஞ்சிருக்கணும். ஓகே, நான் 200 தப்பாக சொல்லிட்டேன் ஒரு கான்ஃபிடென்ட்டில். இதை மைனஸ் பண்ணிட்டு டைம் பீயிங்க்கு இங்கே போய் மவுஸை வச்சு நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இந்த லெங்க்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பைத்தாகரஸ் தேரம் படி. ஓகேங்களா? அந்த ஃபார்முலா என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபுல்லாக வந்து அட் யூஸ் பண்ணி ரிலேட்டிவ் மெத்தடில் இதை வரைய முடியலை நம்மளால். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இதை க்ளோஸ் பண்ணும்போது நான் ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறேன். அதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.
இந்த போலார் மெத்தடையும் உங்கள் சிஸ்டமில் உடனே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போதான் ஆட்டோகேடில் ஆங்கிள் டைரக்ஷன் உங்களுக்கு நல்லா பழகும். உங்களுக்கு ஏதேனும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் சார்பாக நன்றி, வணக்கம்.